இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் பிறந்ததுலேருந்து நிறைய பிறந்தநாள் நான் கடந்து போயிருக்கேன். எனக்கு பொதுவாகவே பிறந்தநாளுங்கிறத நான் பெருசாக கொண்டாடிக்க மாட்டேன். ஆனால் இந்த பிறந்தநாள் எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருச்சு. காரணம் சிவகாசியோட ரீரிலீஸ். இன்றைக்கி எனக்கு படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்போது உள்ளதை விட பல மடங்கு இந்த ரீரிலீஸில் இவ்வளவு ரசிகர்கள் கொண்டாடுறாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமிக்கத்தக்கமாகவும் இருக்குது. 2005 நவம்பர் 1 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த தேட்டருக்கு போனோம். ஆனால் இன்றைக்கி 4 தேட்டரு ரிலீஸ்லேருந்து போயிட்டுருக்கேன். எல்லா தேட்டர்லேயும் மக்களோட ஆரவாரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களுடைய கைதட்டல், விசில். அது அந்த கோடம்பாக்க ஏரியா சாங்கு சில லிரிக்ஸ் இப்போ உள்ள அரசியலுக்கு சிங்க் ஆயிடுச்சு. அந்த லிரிக்ஸ் வரும்போதெல்லாம் அதில் குறிப்பாக இளைங்கப்பா இளைங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம்மு தான், அந்த லிரிக்ஸ் வரும்போது கொண்டாடுறாங்க ஃபேன்ஸ். அதனால் இந்த எனக்கு ரிலீஸ் அப்போட இன்றைக்கி பல மடங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று குறிப்பிட சொல்லணும்னா, அப்போ இந்த சிவகாசி முதல்ல ரிலீஸ் ஆகும்போது ஜென்ஸு கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு 60% ஆண்கள், இளைஞர்கள். ஒரு 40% தான் பெண்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த 2026 ரீரிலீஸ் அப்போது அப்படியே உள்ட்டா பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இளம் பெண்கள், அவங்க கூட்டம் அதிகமாக இருக்குது. அதை விட எல்லா பாட்டுக்குமே அவங்க சீட்டில் உட்காரல, ஆடுறாங்க. கோடம்பாக்க ஏரியாலாம் அங்கே உள்ள என்ன மூவ்மெண்ட்டோ அதை இங்கே இவங்க லேடிஸ் ஆடிக்கிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இயக்குனராக, ஒரு படைப்பாளியாக இதை விட நம்மளுக்கு என்ன வேண்டியிருக்கு? ரசிகர்களோட சந்தோஷம், அவங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு கிடைக்கிற வருமானம். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு கௌரவம், பெருமை. எல்லாமே சம்பாதிக்கிறங்கிறது வெறும் பணம் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த நேரத்தில் நான் விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த லைஃப்பை கொடுத்தது அவர் தான். திருப்பாச்சிங்கிற ஒரு படம் வாய்ப்பாக எப்போயும் சொல்ல மாட்டேன். திருப்பாச்சிங்கிறது எனக்கு வாய்ப்பு இல்லை, அது விஜய் கொடுத்த வாழ்க்கை. இது 21 வருஷம் கழிச்சும் அதே ஒரு ஒரு இதில் இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. நான் கொஞ்சம் டவுட் போட்டேன். ஏன்னா சிவகாசிங்கிறது மற்றெல்லாம் ஓகே கமர்ஷியலாக, இந்த சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், தங்கை சென்டிமெண்ட்லாம் வரும். 21 வருஷம் கழிச்சு படம் திரும்ப வருது. இதை கொஞ்சம் ரொம்ப ஓல்டாக நினச்சிடுவாங்களோ, ஒரு பழைய பேட்டர்ன் நடிச்சுவாங்களோ நினச்சேன். ஆனால் இல்லை, எப்போவுமே சென்டிமெண்ட்டுக்கு என்றைக்குமே அதுக்கு உயிர் இருக்குது. அது ஒரு பாசத்துக்கு பழசு புதுசுலாம் இல்லைங்க. இந்த பாசத்தோட உணர்வை நீங்கள் கரெக்டாக சொன்னால் அது என்றைக்கும் புதுசு தான். சும்மா நம்மளை சில ஏமாற்றம் பயமுறுத்துவாங்க, அந்த பயமே எனக்கு இப்போ இல்லை. ஏன்னா தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்னு லிரிக்ஸ் வரும்போது அவ்வளோ கைதட்டுங்க, அவ்வளோ ஆரவாரம். அப்போ ஒரு சோகத்தையே இங்கே கொண்டாடுறாங்க. இப்போ வாடா வாடா தோலாவை கைதிட்டுறாங்க, ஓகே. தீபாவளி சாங் கைதிட்டுறாங்க, ஓகே. ஆனால் ஒரு சென்டிமெண்ட் சாங்குக்கும் அவ்வளோ வரவேற்பு. அப்போ நான் இன்றைக்கி உணர்ந்துக்கிட்டது, எந்த காலத்துலேயும் பாசங்கிறது எவர் கிரீன். அதுக்கு பழசு புதுசுலாம் இல்லை. அதை நிரூபிக்கிறது தான் இந்த சிவகாசி படம். இன்றைக்கி நிறைய பெண்கள் சொல்கிறது, சார் அம்மா சென்டிமெண்ட் சூப்பர் சார், தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பர் சார், அப்படி தான் கை கொடுத்து அவள் பாராட்டுறாங்க. அப்போ நான் பயந்தது இன்றைக்கி இல்லது. 21 வருஷம் கழிச்சு சென்டிமெண்ட் பழசாக இருக்கும், பழைய பேட்டர்னு நினைப்பானு அந்த இது இல்லை. அது உடஞ்சிருக்கு.